எனக்கு வந்து ஒரு பப்ளிக்காக சிங்கம் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. சிங்கம் படம் சூர்யா மாதிரி நல்லா ஆக்ஷன் வரிசையாக இப்போ காவல்துறை வந்து பயங்கரமாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அருண் அவர்கள் மீது சில முரண்பாடுகள் உண்டு. அது வேறு. சில தவறுகள் செய்யும்போது சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல இருக்கும். அதே சமயம் அவர் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யும்போது அதை நம்ம பாராட்டி ஆகணும். அப்போ பாம் சரவணா வந்து இப்போ தன்னுடைய அண்ணனை கொண்டுட்ட ஒரு டீம் யார் அப்படின்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அவங்கள ரிவேஞ்ச் எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தரையாக கொண்டுட்டு வர்றதா ஒரு தகவலை சொல்கிறாங்க. போதை கொலைகள் அதிகமாக வருது. இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா சமீபத்திலேயே நிறைய இடத்துல அங்கங்கே கொலைகள் நடக்கிற கொலைகள் எல்லாமே போதை சம்மந்தப்பட்ட கொலைகள். இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் வசந்த் சரவணராஜன். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர், ஆல் இந்தியா பிரஸ் மீடியா அசோசியேஷன் தலைவர் வேல்முருகன் அவர்கள் இருக்காங்க. அவரிடம் சில கேள்விகள். வணக்கம் சார். வணக்கம். முதல்ல எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீண்ட நாள் கழிச்சு திரும்பி ஒரு வீடியோ. இப்போ சமீபத்தில் வட சென்னையில் நிறைய பரபரப்பாக துப்பாக்கி சூடுதல், துப்பாக்கி சுட்டு என்கவுண்டர்ஸ் நடந்திருக்கு. அதே மாதிரி நேற்று வந்து ஒரு துப்பாக்கி சூடு ஏற்பட்டு பாம் சரவணன் அப்படின்னு ஒருத்தரை நம்ம கைது பண்ணியிருக்காங்க. ஸோ முதல்ல எனக்கு வந்து என்னென்னா இந்த விஷயங்கள்லாம் படிக்கிறப்ப சில பேர்களை எனக்கு அறிமுகம் மாறேன். இந்த மாதிரி ஆட்கள் இன்னமும் இருக்காங்களா அப்படின்றது எனக்கு இது வரைக்கும் தெரியல. சின்ஸ் நான் இப்போ தான் ஜேர்னலிஸ்டாக உருவாகிட்டு வந்துட்டுருக்கேன். அதனால் வந்து எனக்கு தெரியல. பட் யார் இந்த பாம் சரவணன்ற ஒரு க்யூரியாசிட்டி இருந்தது. ஸோ முதல் கட்டமாக யார் இந்த பாம் சரவணன்? பாம் சரவணன் ஆக்சுவலி வந்து வேசர்பாடியை பொறுத்தளவு நிறைய வடசென்னை எடுத்துக்கணும். வேசர்பாடின்னா ஒரு வடசென்னை பொறுத்தளவு நிறைய ஒரு 25 ஆண்டு காலம் 30 ஆண்டு காலமாக தொடர்ந்து ரவுடிகள் பல பேர் பல பெயர்களில் உலாவ வருவாங்க. அப்படிப்பட்ட வரிசையில் பாம் சரவணாங்கிறது ஒருத்தர் அவரும் A+ கேட்டகரியில் இருக்கக்கூடிய ரவுடியாக கருதப்படுகிறார். இவங்களுடைய ஏரியா பார்த்திங்கன்னா வேசர்பாடி, அந்த புளியந்தோப்பு ஒட்டின தான் இவங்க ஏரியா. ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா பாம் சரவணாங்கிற ஒருத்தரை யாருக்கும் அவ்வளோ தெரியாது. தென்னரசுங்கிற அவங்க அண்ணனை தான் தெரியும். நான் சொல்கிறது ஒரு 20-25 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி. அப்போது தென்னரசை தான் வந்து ஒரு ரவுடியாக கன்சிடர் பண்ணி இருந்தாங்க. அவருடைய தம்பி தான் பாம் சரவணா. ஒரு பிரதர் இருந்தார் மாரின்னு சொல்லிட்டு, அவர் இறந்துட்டார். இவங்க வந்து தென்னரசு வந்து அப்போ இவங்க ஃபேமிலி வந்து DMK பேஸ்டு ஃபேமிலி தான். பட் அந்த காலகட்டத்தில் தென்னரசு வந்து ஒரு யூனியன் லீடரோட ஒரு தொடர்பு இருந்துச்சு அவருக்கு. அந்த தொடர்பு அப்போ வந்து அவருக்கு பாதுகாப்புக்கும் சில வேலைகளுக்காக அவரை பயன்படுத்தினார். அது தொடர்ச்சி அப்படியே அந்த ரவுடிசம் இதுக்குள்ளே போக வேண்டிய சூழ்நிலையானதா வந்து தகவல். அதை தொடர்ந்து வந்து என்ன ஆகுறதுன்னா, ஒரு பெரிய வட சென்னையை பொறுத்தளவு ஒரு மிகப்பெரிய ஒரு பெயர், ஒருத்தருக்கு எல்லாரும் அறிமுகமான பெயர் தான். யாருன்னு அப்புன்னு சொல்லுவாங்க. சந்தன கடத்தல் அப்புன்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரியும். அவரும் இறந்துட்டார். அவர் இந்த ரவுடிகளுக்கெல்லாம் காட்ஃபாதராகவே இருந்தார். அவரும் வந்து இதே வேசர்பாடி மகாகவி பாரதி நகரில் இருந்தவர். கிருஷ்ணமூர்த்தின்னு அவர் பேர், ஆனால் அப்புன்னு தான் சொல்லுவாங்க. அவருக்கு வலதுகரமாகவும் ரொம்ப க்ளோஸாகவும் செயல்பட்டுருந்து சின்ன அவர் வந்து புளியந்தோப்பை சார்ந்தவர். இந்த ரவுடிசத்துடைய இந்த ரவுடிசத்துக்கு நிறைய வரலாறுகள் உண்டு. அது பிரான்ச்சாக இருக்கும். யார் எப்போ யாருக்குள்ளே பகை உருவாகுது, யாருக்குள்ளே சண்டை போட்டுக்குவாங்கன்னு தெரியும். ஏன்னா எல்லாமே ஆரம்பத்தில் எல்லாரும் பழக்கத்தில் தான் இருந்திருப்பாங்க. அப்புறம் காலத்தோட்டத்தில் பகைகள் உருவாகி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பகையாக உருவாகுது. அப்படி சின்னாவுக்கிட்ட இருந்த அதாவது அப்புக்கிட்ட இருந்த சின்னா அவங்களுக்கு பகை உருவாகுது. அப்போ சின்னா வந்து கொல்லப்படுகிறார் பூந்தமல்லியில். அந்த கொல்லப்பட்ட அதற்கு காரணமாக சிலர் இருந்தாங்க. அவங்கள பழிவாக்கிற நோக்கத்தில் வெள்ளை விமான்னு ஒரு கேரக்டர் வருது. அந்த வெள்ளை விமானை வந்து தென்னரசுங்கிறவங்க வந்து கொலை பண்ணினதாக வந்து ஒரு போலீஸ் தகவல் உண்டு. அந்த வழக்கில் அவர் இருக்கிறாரு. அப்போது வெள்ளை உமாவை இறந்துடுறாரு. அவரை வந்து நீலாங்கரையில் வச்சு தென்னரசுடைய ஆட்கள் கொண்டதாக ஒரு குற்ற அறிக்கை உண்டு. அப்போது அதற்கப்புறம் தென்னரசு மேலே ஒரு பகை உருவாகுது. தென்னரசு மேலே இருக்கிற பகை வந்து ஒரு அம்பேத்னு ஒருத்தர், அப்புறம் வந்து ஆற்காடு சுரேஷ், இவங்கெல்லாம் வந்து தென்னரசுக்கு ஒரு எதிர் அணியாக நிற்கிறாங்க. அப்போ அந்த காலகட்டத்தில் தென்னரசு என்னன்னா, ஆம்ஸ்டாங் அவர்களுடைய இணக்கமாக இருக்கிறாரு. அவருடைய BSP கட்சியில் இணைந்து ஒரு மாவட்ட தலைவர் பொறுப்புலையும் இருக்கிறார். மாவட்ட செயலாளரோ மாவட்ட தலைவர் பொறுப்பில் வந்து இடம்பெற்று அவரோட நெருக்கமாக இருக்கிறாரு. பாம் சரவணாவும் ஆம்ஸ்டாங் அவர்களோட ஒரு நெருங்கிய ஒரு தொடர்பில் இருக்கிறவர் தான். இந்த காலகட்டத்தில் வந்து இந்த ஆற்காடு சுரேஷ் அவங்க வகையாராக்கள், அப்புறம் அந்த அம்பேத்ங்கிற அவங்க வகையாராக்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கும் சில பெரிய கேங்ஸ்டர் இல்லை, இவங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பகை உண்டு.
அதை வச்சு தென்னரசு வந்து திருவள்ளுவர் மாவட்டம் அங்கே வந்து அவங்க மனைவி முன்னாடியே கொன்னுடுறாங்க. இது ஒரு பெரிய கொலை வழக்காக பார்க்கப்படுது. ரொம்ப பரபரப்பான ஒரு கொலை வழக்கு. அந்த கொலை வழக்குக்கு காரணமானவர் வியாசர்பாடி நாகேந்திரன் அவர்கள்ங்கிற மாதிரி இவங்க சைடில் பாதிக்கப்பட்ட தரப்புலேருந்து பேட்டியெல்லாம் கொடுக்குறாங்க. அந்த வழக்குகளும் காவல்துறை விசாரித்து வழக்குகள் சம்மந்தப்பட்டவங்களும் வழக்கு போடுறாங்க. இந்த மாதிரி 4-5 அணி இப்படி உருவாகி ஒருத்தருக்கு ஒரு பகை உருவாகி இப்படி போயிட்டு இருந்துச்சு. அப்போ பாம் சரவணா வந்து இப்போ தன்னுடைய அண்ணனை கொண்டுட்ட ஒரு டீம் யார் அப்படின்னு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி அவங்கள ரிவேஞ்ச் எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தரையாக கொண்டுட்டு வர்றதா ஒரு தகவலை சொல்கிறாங்க. அது சரியா தவறாக நமக்கு தெரியாது. இதெல்லாம் அனைத்துமே போலீஸினுடைய தகவல் தான். போலீஸும் பத்திரிகை வாயிலாக வரக்கூடிய தகவலை தான் நம்ம பரிமாற முடியும். அப்படி இருக்க போது இப்போ பாம் சரவணா ஆம்ஸ்டாங் அவர் இறந்த பிறகு இந்த சிட்டியே இந்த ரவுடிசனுடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதா ஒரு பார்வை பார்க்கப்படுகிறது. ஆகவே என்ன பண்ணுறாங்க, புதியதாக அருண் அவர்கள் பதவி எடுத்துக்கிறாரு. பதவி எடுத்த உடனே அவர் என்ன பண்ணுறாரு, முதல் கட்ட நடவடிக்கையாக இந்த சிட்டிக்குள்ளே ரவுடிகளே இருக்கக்கூடாது. அதுவும் மெயின் A+ கேட்டகரி ரவுடிகளாக இருக்கட்டும், அதுக்கு அடுத்த அடிஷ்னல் கரண்டில் இருக்கிற ரவுடிகளாக இருக்கட்டும், இல்லை ரிட்டையர்டு ரவுடிகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ரவுடிசமே இருக்கக்கூடாதுன்னு மொத்தம் போலீஸ் நெட்வொர்க்கை முடுக்கி விட்டு இவருடைய தலைமையிலேயே ஒரு நுண்ணறிவு குரூப் இயங்கி கொண்டு இருக்கிறது. அப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஷன்லேயும் ஒரு குரூப் ரவுடிசத்தை பிடிக்கிறதுக்கான ஒரு குரூப் துரிதமாக இயக்கப்படுகிறது. அந்த வகையில் எல்லாத்தையுமே பிடிக்கிறாங்க. இந்த ரவுடி அந்த ரவுடின்ட்டெல்லாம் கிடையாது. ரவுடிசம் இருக்கிறவங்க, ரவுடிசத்தோட தொடர்பில் இருக்கிறவங்க, ரவுடிசத்தோட தொழில் வச்சுருக்கிறவங்க எல்லாரையும் பிடிச்சி சில பேர் மேலே கேஸ் போடுறாங்க, சிலரை வார்ன் பண்ணி அனுப்பிடுறாங்க. அந்த மாதிரி தொடர் நிகழ்ச்சியாக நடக்கிறது. அந்த நிகழ்ச்சியின் அடிப்படையில் பாம் சரவணன் அவர்களையும் இப்போ சமீபத்தில் தான் நேற்று கைது செய்கிறாங்க. முந்தா நேற்று கைது செய்கிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி தான். இப்போ எனக்கு ஒரு பப்ளிக்காக சிங்கம் படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. சிங்கம் படம் சூர்யா மாதிரி நல்லா ஆக்ஷன் வரிசையாக இப்போ காவல்துறை பயங்கரமாக ஆக்ஷன் எடுக்கிறாங்க. பப்ளிக்காக சம்டைம்ஸ் நான் யோசிக்கிறப்ப ஓகே, இது ஒரு குட் மூவ், நல்லா தான் செயல்பாடுகள் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினச்சாலுமே, ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக, ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்ட்டாக ஒரு புறம் இவங்கெல்லாம் துப்பாக்கி சூடல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறது ஒரு இது கரெக்டா அப்படின்றது ஒரு கேள்வி வருது இல்லையா? கேள்வி எனக்கு சரியா, இது துப்பாக்கி சூடு நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ சமீபத்தில் என்கவுண்டர்ஸ் நடந்திருக்கு. இப்போ இதுலேயுமே சரவணன்லையுமே சுட்டு தான் பிடிச்சிருக்காங்க. எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஆயுதம். ஸோ அது மாதிரி எல்லாம் கிடையாது. அது சொல்லப்படுகிறது. பாம் சரவணா ஆந்திராவில் வச்சு பிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வியாசர்பாடி MKB நகரில் தவிக்கும் போது காலில் சுட்டுட்டு தான் சொல்கிறாங்க. மாறி தகவல் உண்டு. அது நம்ம ஒரு ஆயுதத்தை போலீஸ்காரங்க நம்ம எடுக்கிறதையும் ஒரு ஜேர்னலிஸ்ட் அவர்கிட்ட இருந்து சில தகவல் ஸ்டேட்மெண்ட் வாங்கியிருக்கிறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்டு இன்றைக்கெல்லாம் பேப்பரில் வந்திருக்கு. பன்னீர்செல்வம் ஒருத்தரை எரிச்சு கொண்டதாக அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கிறாரு. அவர் அவருடைய அண்ணன் தென்னரசு கொலை வழக்கில் சம்மந்தப்பட்டவர் பன்னீர்செல்வம் கோயம்பேட்டில் இருக்கிறவர். அவரை எரிச்சு கொண்டதாக அவரே அதாவது பாம் சரவணன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததா போலீஸ் தகவல் சொல்கிறாங்க. இது எல்லாம் நம்ம நீதிமன்றத்துக்குள்ள அவங்க போலீஸ் தரப்புனுடைய வாதங்களை வச்சுட்ட பிறகு தான் நம்ம சொல்ல முடியுமே ஒழிய, இப்போ சப்போஸ் பாம் சரவணா விசாரிக்கும் போது அந்த விசாரணையின் முன்னாடி யார் இருந்தாங்க நமக்கு தெரியாது. அதனால் அந்த பேப்பர் ஸ்டேட்மெண்ட்டையும் போலீஸ் தகவலையும் தான் நம்ம சொல்ல முடியும். அது எந்த அளவுக்கு சரியாக தப்பாங்கிறது நம்ம உறுதியிட்டு நம்ம சொல்ல முடியாது. தகவலாக பரிமாறிக்க முடியுமே ஒழிய, அது அந்த அளவுக்கு நம்ம இது சரியான தகவல் அப்படின்னு சில பொதுவெளியில் சொல்கிறாங்க. அதை அப்படி நம்ம உறுதியிட்டு சொல்ல முடியாது. ஸோ கடைசியாக நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அருண் சார் நல்ல தீவிரமாக ஆக்ஷன் எடுத்துக்கிட்டு இருக்காரு. பட் ஏதாவது ஃப்ளாஸ் காவல்துறையிடம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, கண்டிப்பாக உண்டு. ஏன்னா காவல்துறை உண்மை இப்போ சமீபத்தில் அதாவது ஆம்ஸ்டாங் அவர்கள் கொலை வழக்குக்கு அப்புறம் சிட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான எல்லா A+ ரவுடிகள் அனைவருமே இப்போ பார்த்திங்கன்னா அடக்கப்பட்டார்கள் தான். நிறைய கட்ட பஞ்சாயத்து, ஆள்கடத்தல், மிரட்டல், அதற்கப்புறம் லேண்ட் கிராஃபிக்ஸு, டபுள் டாக்குமெண்ட்டு எல்லாத்துலேயும் உங்களுடைய தலையீடுகள் உண்டு தான். அதெல்லாம் மறுக்க முடியாது. அது இன்னாரும் நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாமல் இருந்தால் கூட இது பரவலாக இருந்தது. இப்போது அந்த அருண் அவர்கள் வந்த பிறகு இது நமக்கு பத்திரிகையாளராக அருண் அவர்கள் மீது சில முரண்பாடுகள் உண்டு. அது வேறு. சில தவறுகள் செய்யும்போது சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல இருக்கும். அதே சமயம் அவர் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யும்போது அதை நம்ம பாராட்டி ஆகணும். ரவுடிகள் விஷயத்தில், ஒழிப்பு விஷயத்தில் அருண் சாரை நம்ம வெளிப்படையாக பாராட்டி தான் ஆகணும். ஒன்றும் அதில் எந்த விதமான மாற்றம் கிடையாது. ஏன்னா இப்போ சிட்டி மேக்சிமம் ரவுடிகளுடைய பெரிய தலையீடுகள் இல்லாமல் இருக்குது தான். பெரிய A+ கேட்டகரி ரவுடி எங்கேயுமே கிடையாது. எல்லா இடத்தையும் அடக்கப்பட்டிருக்காங்க.
முறையாக பிடிச்சிருக்கு. சில என்கவுண்டரும் பண்ணாங்க. அது முறையான என்கவுண்டரா இல்லையாங்கிறது அது கோர்ட்டு தீர்மானிக்கும். அதுக்கு நம்ம உள்ளே போக முடியாது. ஸோ அந்த மாதிரி இது வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறார், சிட்டியை நல்லாவே கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறார். ஆனால் நம்ம இந்த வகையில் நம்ம இன்னொரு விஷயத்தையும் இந்த பதிவின் மூலம் வந்து அருண் சாருக்கு ஒரு வேண்டுகோளாகவே வந்து விடுவிக்க வேண்டிய இடத்துல இருக்கும். அதாவது காவல்துறைக்கும் அருண் சார் மற்றும் காவல்துறை அனைவருக்கும் என்னென்னா, இந்த ரவுடிசம் கேட்டகரி எல்லாமே வந்து இவங்களுடைய செயல்பாடுகள்ங்கிறது ஒரு தன்னோட பகை கருதிய கொலைகள் இருக்கும். ஒரு பகை இருக்கும், ஒரு சேலஞ்ச் பண்ணுறோம். அதுவும் அதிகப்படியாக பார்த்திங்கன்னா ரவுடிகளை தான் கொல்லுவாங்க. அது எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்திங்கன்னா ரவுடிகள் கொலைகளுக்கு பாதிக்கப்பட்டவன் பார்த்தா அவரும் ரவுடியாக தான் இருப்பா போல். இந்த மாதிரி தான் அதிகப்படியே இருக்கும். சாமானியர்களையோ இல்லை ஒரு பொதுமக்களோ இல்லை ஒரு பெரிய வியாபாரிகளையோ அதுபோல் ரவுடிகள் கொன்னாங்க அப்படிங்கிறது ரொம்ப சொற்பமாக இருக்குமே வெளியே. மற்ற எல்லா கொலை வழக்குகளையும் இறந்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு ரவுடியாக இருப்பான், அவனுக்கு ஒரு இந்த சைடில் பார்த்தா ஒரு ரவுடியாக இருப்பான். இப்படி தான் கொலை வந்து தொடராக போயிட்டு இருக்கும். இந்த இதை வந்து இப்போ போலீஸ் காவல்துறை அருண் சார் வந்து அடக்கினாலும் இப்போ வரும் காலங்கள் ரொம்ப டேஞ்சராக இருக்குது. இந்த வரும் காலங்கள் எப்படி டேஞ்சராக இருக்குது அப்படின்னு சொல்லப்போனால், இந்த போதை பழக்க வழக்கங்கள், போதை கொலைகள் அதிகமாக வருது. இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா சமீபத்திலேயே நிறைய இடத்துல அங்கங்கே நடக்கிற கொலைகள் எல்லாமே போதை சம்மந்தப்பட்ட கொலைகள். இந்த போதை சம்மந்தப்பட்ட கொலைகள் எப்படி இது அடுத்தடுத்து எப்படி உருவாகும் அப்படின்னா, அந்த தன் கூடையே இருக்கக்கூடிய நண்பர்களையே கொண்டுடுவானுங்க போதையில். அதுக்கப்புறம் பொதுமக்களுக்கும் இடைஞ்சல் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த போதையில் அவங்க யார் என்னன்னு தெரியாது. சில காணொலிகள்லாம் பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன்லாம் போதை அடிச்சுட்டு பொதுமக்களை டிஸ்டர்ப் பண்ணுறது, ஹோட்டல் டீ கடையில் போயிட்டு அங்கே இருக்கிற வியாபாரிகளை அடிக்கிறது. ஸோ இந்த இதுலேயும் போலீஸ் கவனமாக இருந்து இந்த போதை போதை அடிச்சுட்டு கொலை பண்ணவங்களை கண்ட்ரோல் பண்ணணும். அவங்க ரவுடிக கிடையாது, ஆனால் அந்த போதை அடிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஸோ போதையை ரொம்ப கட்டுப்படுத்தணும். அது ரொம்ப அதிகமாக சிட்டிக்குள்ளே வந்து இப்போது ஓரளவுக்கு கட்டுப்பாடாக இருந்தாலும் இன்னும் கட்டுப்படுத்தணும். கட்டுப்பாடுங்கிறது அறவே இருக்கக்கூடாது. கட்டுப்பாடு அப்படின்னு சொல்கிறது வந்து கட்டுப்படுத்தப்பட்டது அப்படின்னா அப்போ எங்கேயோ புழங்குதுன்னு அர்த்தம். நம்ம என்ன சொல்கிறோன்னா புழங்கவே கூடாது. போதை வந்து புழங்கவே கூடாது. முதல்ல போதை வியாபாரம் பண்ணுறவங்க எங்கேருந்து வருது அந்த மாதிரி சரக்குங்க, இதையெல்லாம் கண்டுபிடிச்சி உடனடியாக முடக்கினா தான் இந்த மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய இனிமேல் வரக்கூடிய இந்த மாதிரி கிரைம் வந்து அதிகரிக்காமல் இருக்கும். அது முழுதாக கட்டுப்படுங்கிறது நம்ம வந்து போலீஸ் துறைக்கும் அருண் சாருக்கும் நம்ம கேட்டுக்கணும். உங்கள் நேரத்தை ஒதுக்கி நம்ம சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.